ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது, அதாவது சண்டை நடக்குது. யாருக்கு சண்டை அப்படின்னா இந்த சாச்சனா. ஐயோம்மா, இந்த பொண்ணை தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே காண்டாகிறாங்க. காரணம் என்னென்னா, ஏதாவது குட்டையை குழப்பிக்கிட்டு இந்த ரியா மாதிரி தான். ரியாவே வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வெறுப்பாகுது, அதை விட மோசமாக வந்து இந்த சாச்சனா பண்ணுறாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்துட்டு அந்த டிசைடர் ரவுண்டுக்கு வந்து பேரை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கேட்டாங்க, அந்த வீட்டுப்படி டாஸ்க்லையும் அவங்க சேர்த்துக்கல. சரி, அடுத்த டாஸ்க்லையும் கேட்டாங்க, அங்கேயும் சேர்த்துக்கல. இதுலையாவது விடுங்க அப்படின்னா சேர்க்க மாட்டுறாங்க. அப்போ இந்த அம்மா வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க, என்னவா பேனிக் ஆகிறாங்களாம். யார்? சௌந்தர்யா மேடம். இதெல்லாம் இது வரைக்கும் பேனிக்கே ஆனது இல்லையா? அதுவும் 5 பேர், 5 பேரில் இவங்களை ஒருத்தரில் கூட வந்துட்டு இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா 5 பேர் இவங்களோட நல்லா பண்ணுவாங்களாம். அதுலேயும் குறிப்பாக அவங்க பேர் யாரை சொல்கிறாங்கன்னா பவித்ராவாம். பவித்ரா வந்துட்டு சௌந்தர்யாவோட பேனிக்கெல்லாம் ஆகவே மாட்டாங்களாம். இன்றைக்கி கோல் வாங்கினது ஃபஸ்ட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த 3rd ரவுண்டில் பவித்ரா தான். என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாட்சனாக்கு இது தேவையா? ஃபுல்லாக வந்து இந்த சௌந்தர்யா அட்டாக் பண்ணுறதே வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூப்பிட்றாங்க. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னை சாட்சனா சொல்கிறா. ஏன் எல்லாருமே தானே பேனிக் ஆவாங்க, அவள் கூட தான் பேனிக் ஆனா. அதுக்கப்புறம் பவித்ரா, தர்ஷிகாவெல்லாம் பேனிக் ஆனாங்க, ஏன் என்னையை மட்டும் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம நைட் பேசுவோம், இப்போ பேசாதுன்னு ஆனந்தி. அதை எதாவது குட்டை குழப்பலாம் அவங்க ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்க பொழுது. அப்போ சாச்சனா அந்த மீட்டிங்கில் முடிஞ்சதுக்கப்புறம் போகும்போது கூப்பிட்றாங்க சௌந்தர்யா, நீ அந்த மாதிரி சொல்லாத, பேனிக் ஆகன்ட்டு. எல்லாருமே தான் ஆகிறாங்க அப்படின்னா இந்த அம்மா எல்லாருமே தான் ஆவாங்கக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பாயிண்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து பவித்ரா விட ரொம்ப பேனிக் ஆகுறீங்க அப்படின்னு. எல்லாருக்குமே பேனிக் வரும்க்கா, சும்மா என்னோடய பாயிண்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து தர்ஷிகா விட கொஞ்சம் பேனிக் அதிகம் அப்படி சொல்லி குத்துற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க பாவம். சரி போமா, ஆனால் இனிமேல் சொல்லாதன்னு விட்டாங்க. இப்போது இவங்க வந்து பேனிக் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரை சொன்னாங்க, பவித்ரா அண்ட் தர்ஷிகா. இவங்க 2 பேரும் தான் அங்கே வந்து கோலே விட்டாங்க. பவித்ரா கடைசி வரைக்கும் அந்த இதை போடலை பாட்டில். இவங்க தர்ஷிகா அதுக்கு மேலே பாட்டிலையும் போடல, வாமிட்டு தலை சுத்தலாம் போச்சு, ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ண மாட்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆப்போசிட் கொடுக்க மாட்றாங்க. இதைத்தான் முதலே வந்து சௌந்தர்யா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், எதுக்கு இந்த அம்மா மட்டும் இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க சாச்சனா? அதுவும் பிடிக்காமல் வந்துட்டு, அதுவும் குறிப்பாக வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு அகேன்ஸ்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.